ஆம்பூர் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த கார் மீது வாழைத்தார்களை ஏற்றி வந்த லாரி மோதி விபத்திற்குள்ளானது. இது தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். வணக்கம் அரவிந்த், பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விபத்து எப்ப நடைபெற்றது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நேற்று இரவு ஆந்திர மாநிலத்திலிருந்து வாழைத்தார்களை ஏற்றிக் கொண்டு ஆம்பூர் வழியாக ஜோலார்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த ஈச்சர் லாரி ஒன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கன்னிகாபுரம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமாக நின்று கொண்டிருந்த கார் மீது மோதியதில் லாரி மற்றும் கார் இரண்டுமே தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தானது நிகழ்ந்த போது அந்த ஈச்சர் லாரி கார் மீது மோதியதுடன் அருகாமையில் இருந்த மின்மாற்றியுமே வெடித்து சிதறியது. இது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல பரவி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த லாரியில் இருந்த வாழைத்தார்களுமே சாலையில் கொட்டியதால் அதனுடைய விவசாயி வந்திருந்த டிரைவர் உட்பட அனைவருமே இருந்து வேதனைக்குள்ளாகினர். மேலும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த ஹோட்டல் சூப்பர்வைசர் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் என்பவர் மீது லாரி மோதியதில் அவருடைய கால் துண்டாகி பலத்த காயமடைந்து அவருடைய ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருந்த நிலையில தற்போது அவரை மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்துள்ளனர். இந்நிலையில இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ஆம்பூர் நகர காவல்துறையினர் விபத்து ஏற்படுத்திய லாரி டிரைவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். நன்றி அரவிந்த், உங்களுடைய விவரங்களுக்கு.